தான் முதல் மனைவி, அதனால யாக்கோபு ராக்கேல். அடுத்து யாரு? நான்காவது தம்பதி நான்காவது எல்கானா அண்ணாவா? இல்ல, அதுக்கு முன்னாடி நீதி தலைவர்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். மணவாகு என்ற ஒரு நீதி தலைவர், அவருடைய மனைவியின் பெயர் சொல்லப்படவில்லை. நீதி தலைவர்கள் புத்தகம் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். மணவாகு என்ற மனிதன், அவருடைய மனைவி, அவர்களுக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். மணவாகு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கின்றார். கடவுளிடத்திலே தன்னுடைய மனைவியின் மீது கடவுள் இரக்கம் காட்ட வேண்டும், கருணை கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு குழந்தை வரத்தை தர வேண்டும் என்று மணவாகு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கின்றார். கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஒரு மாபெரும் நீதி தலைவரை மகனாக பிறக்க செய்கின்றார். யார் அவரு? யாரு? நீதி தலைவர்கள் 13வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாரு? சிம்சோன். ஒரு மாபெரும் நீதி தலைவரை மணவாகுக்கு கடவுள் தருகின்றார். ஐந்தாவதாக வருகின்ற தம்பதியர் தான் எல்கானா அண்ணா.